ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அகைன் உங்கள சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் தேவன் தருகின்ற வார்த்தைய உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவது, வி ஆர் வெரி ஹேப்பி. அது எப்படி நாங்க சொல்லணும்னு தெரியல. அநேகர் அத பார்க்கிறீங்க. நிச்சயமா அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ, ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நம்ம நல்லா ஜெபிப்போம், நல்லா பிரேயர் பண்ணுவோம், நல்லா ஆவியில நிரம்புவோம். வேதம் வாசிக்கிற வாஞ்சை இருக்கும். அனுதினமும் உறவுல இருப்போம். அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனால், அந்த பவர், அந்த வல்லமை கொஞ்சம் கம்மியான மாரி இருக்கும். எனக்குள்ள அவர் பவரா இருப்பாரு. ஆனா, இப்ப கொஞ்ச நாளா பவரா இல்ல. ஆனா, நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன். ஐம் ஸ்பீக்கிங் டங்ஸ். ஐம் பிரேசிங் ஹிம். நான் அவர துதிக்கிறேன். நான் எல்லாமே செய்றேன். ஆனா, அந்த வல்லமை இல்ல. அந்த ஒரு கனமா இருப்பேன். பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருப்பேன். அந்த ஸ்ட்ராங்னஸ் இல்ல. அப்படின்னு நீங்க, நான் இருந்திருக்கலாம். இல்ல இருக்கலாம். இல்ல வரக்கூடிய நாட்கள்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வசனம் ஒண்ணு வாசிச்சிடலாம். வாசிச்சு முடிச்சுட்டு நம்ம வார்த்தைக்குள்ள போலாம். நீங்க அந்த டைட்டில்லயே பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆஃப்டர் தட் டுடே வாட் காட் இஸ் கோயிங் டு ஸ்பீக் வித் அஸ் வி கேன் see it. ஆமென். நீதிமொழிகள் 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். தட்ஸ் ஆல். இப்போ ஒரு கேள்வி எழும்பும். நான் சொன்ன அந்த காரியம் என்ன காரியம் அப்படின்னா, நாம் பவரா இல்லாதது இருக்கோம். அதாவது பரிசுத்த ஆவி இருப்பாரு. ஆனா அவருடைய பவர் நம்ம உணராம இருக்கும். அந்த டைட்டன், அந்த ஸ்ட்ரெங்தன், அந்த பவர், அந்த வேலியன்ட் அது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். கம்மியா இல்ல. இல்லாத மாரி இருக்கும். ஆனா பட் வி வில் ப்ரே, வி வில் கிவ் ஆஃபரிங்ஸ், வி வில் ஸ்பீக் இன் டங்ஸ். நம்ம கூட தேவன் இருக்கிறதெல்லாம் உணர்வோம். அவர் முகத்தை தரிசிப்போம். எல்லாமே நடக்கும். ஆனா, அந்த பவர் அப்படி போய் நிற்கும் பொழுது, அந்த ஸ்ட்ரெங்தன் இல்லாத மாரி இருக்கும். அதற்கும் இப்ப வாசிச்ச வசனத்திற்கும், பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவான். தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் எண்ணப்படுவான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே. நீங்க ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலா தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும். இப்போ ஒரே ஒரு சில காரியம் மாத்திரம் அவுட் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல். உலகத்துல சில காரியத்தை நம்ம பார்ப்போம். நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இருந்தாலும் உலகத்துல ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அது ஸ்பிரிச்சுவல்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். நீங்க உலகத்துல பெரிய பெரிய தலை சிறந்த நபர்கள் இப்பயும் வச்சுக்கோங்க. ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம். பெரிய பெரிய ராஜாக்கள், சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்கள், எம்பையர், கிங்டம் ரூல் பண்ணவங்க, பெரிய பெரிய சோல்ஜர்ஸ், வாரியர்ஸ், பிக் லீடர்ஸ், பெரிய பெரிய தலைவர்கள், உலகம் போற்றும் பெரிய பெரிய தலைவர்கள். நீங்க இவங்களை நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க அனாவசியமாக தேவையற்ற வார்த்தையை எங்கேயும் பயன்படுத்தி பேசவே மாட்டாங்க. அவங்க 90% அமைதியா இருப்பாங்க. தேவையற்ற விதமாக எந்த வேர்டையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. தே வில் பி வெரி சைலண்ட். நீங்க வேணா அவங்கள வாட்ச் பண்ணி பாருங்க. அன்னெசரியா போய் பேசுறது, வாண்டடா போய் பேசுறது, அந்த ரூலே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பெரிய பெரிய ஆட்கள் வந்து பேசினா கூட, அவங்க ஒரு எல்லைக்குள்ள இருப்பாங்க. இவ்வளவுதான் பேசணும். இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். இவங்க கேள்வி கேட்டா அதற்கு பதில் இத்தனை லைன் தான் இருக்கும். அதுக்கு மேல நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க தங்களுடைய வார்த்தையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். சரி, நீங்க கேட்கலாம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. பெரிய பெரிய லீடர்ஸ் விரும்புகிற ஒரு காரியம் என்ன காரியம் தெரியுமா? சைலண்ட், அமைதி. அவங்க அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி நாட்டை ஆள வேண்டும், எப்படி எதிர் நாட்டு யுத்தம் செய்ய வராங்க அப்படின்னா அதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமைதியான ஒரு இடத்துல கூடி ஆலோசனை செய்வாங்க. சந்தை வெளியிலேயோ ரோட்லேயோ ஆலோசனை பண்ண மாட்டாங்க. ஃபோன் கால்லாம் பண்ண மாட்டாங்க.
அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அமைதியான இடம் இருக்கும். அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அங்கே போவாங்க, அங்கே அமருவாங்க, அழகாக பேசுவாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை இந்த ஒரு வாரம் ரொம்ப பொறுமையாக இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பிரச்சனை, பார்க்காத போராட்டம், பார்க்காத ஆபத்துகள் நம்மளை தேடி வாலண்டியராக வந்து கதவை தட்டி உள்ளே வந்து அமர்ந்துட்டு இருக்கும். போன வாரத்துக்கு ஒரு முந்தின வாரம் எங்கள் அம்மா என்னை மார்க்கெட்டுக்கு அனுப்புனாங்க. எங்கள் வீட்டு எதிர்க்க தான் ஒரு கடை இருக்குது, மார்க்கெட் கடை. அங்கே போகலான்னு போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா டிராஃபிக். அந்த கடைக்கிட்ட போகிறேன், ஒரே டிராஃபிக். என்ன டிராஃபிக்னு பார்த்தா, ஒருத்தர் ரொம்ப அழகாக தன்னுடைய பைக்கை ரோட்டு நடுவில் ரொம்ப அழகாக க்யூட்டாக பார்க் பண்ணி வச்சிருக்கிறார். ரோட்டு நடுவில் பைக்கை அழகாக விட்டுருக்கிறார். இந்த ஷோரூம்லலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பைக் அழகாக பார்க் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த ஷோரூம்லலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பைக் அழகாக ஒரு மாதிரி சைட் ஸ்டாண்ட் போட்டு, அது ஒரு ஸ்டேஜ் மாதிரி புல்பிட் மாதிரி வச்சு, அது மேலே போடியம் மேலே அப்படி பைக் நிறுத்துவாங்க. அது போல் அழகாக ரோட்டு நடுவில் அந்த பஸ்ஸு ஹார்ன் அடிக்கிறாரு. நான் உடனே என்ன பண்ணேன், அப்படியே கொஞ்சம் ஹீரோயிசம் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே போய் அந்த பைக்கை இது செக் பண்ணி பார்த்தா சைட் லாக் போட்டிருக்கு. அப்படியே அது ட்ராக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு அப்படியே ஓரமாக அப்படியே அந்த மார்க்கெட் அந்த கடை வாசலில் அப்படியே விட்டேன். உள்ளேருந்து டிரைவர், "பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா." "ஐயோ இருக்கட்டும், போங்க போங்க போங்க, பஸ்ஸிலலாம் எல்லோரும் பார்க்குறான்." ஐயோ, இப்படி அந்த பைக்கை இப்படி விட்டுட்டு கடை உள்ள போகலான்னு போகிறேன். நேரம் ஒரு ஆயா வந்தது. "ஏண்டா டேய், நீ பைக்கை இப்படி விட்டா நான் எங்கடா போவேன்?" "ஆயா, இந்த பைக் எந்த இல்லையா, யாரோ ரோட்டில் விட்டு போயிட்டாங்கயா, பஸ்ஸுக்கார ஹார்ன் அடித்தார்யா, அதனால நான் ஹெல்ப் பண்ணையா." "என்னடா பொய் சொல்கிற? நான் தான் உன்னை பார்த்தேன், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த வண்டி நீ எதற்கு இப்போ விட்ட? என்கிட்ட பொய் சொல்லுங்கிற?" "ஐயா, நிஜமாக எனக்கு தெரியாதுயா இந்த வண்டி யாருதுன்னு. அங்கே நடு ரோட்டில் இருந்ததுயா, நான் எடுத்துகிட்டு வந்து விட்டேன்யா." இதில் என்ன பெரிய பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக் யாருது? அவர், நானும், அந்த ஆயாவும். அந்த ஆயா என்ன சண்டை போட்டுருக்கு, அதை நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாரு. இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, பஸ்காரன் ஹார்ன் அடிக்கும் போது இவர் வண்டியை பார்த்துன்னு தான் நின்று இருக்கிறாரு, இவர் வந்து எடுக்கல. அந்த ஆயா என்னை திட்டிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட வராரு, "ப்ரோ அந்த பைக் எந்த தான்?" கேட்டேன், "ஏங்க சொல்ல?" "இல்லை அந்த ஆயா அவங்க திட்டிட்டு இருந்தாங்க, அதான் நான் அமைதியாக இருந்தேன். நான் வந்தால் என்ன திட்டுவாங்களே." "ஏங்க இப்படி இருக்கீங்க? பஸ் ஹார்ன் அடிச்சது அப்பயும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இத்தனைக்கும் என் ப்ரேயர் டைம் ஆரம்பிக்க போகுது, அதுக்கான பிளாக்கேஜ் இது." பல்ல கடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் எப்பயாச்சுன்னா பொறுமையாக இருக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏங்க சொல்லவே இல்லைங்க, என்னங்கண்ணா சிரிக்கிறார், ஹீன்னு சிரிக்கிறார். அந்த இடத்துல என்னை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் எந்த தப்புமே பண்ணல. இவர் க்யூட்டாக பார்க் பண்ணிட்டார் பைக்கை, நான் எடுத்துகிட்டு வந்து ஓரம் விட்டேன். அந்த ஆயா போகிறதுக்கு 2 வழி இருக்கு, ஏகப்பட்ட வழி இருக்குது. நான் இந்த ஸ்ட்ரெயிட்டாக தான் போவேன் அப்படின்னு ஆயா கிட்ட. நான் இப்படி தான் போவேன்." "ஆயா இந்த பக்கம் ஒரு வழி இருக்கியா, இங்கே இவ்வளோ வழி இருக்கியா?" நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போவேன், சப்தகிரி எக்ஸ்பிரஸ் போல் நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போவேன்" அப்படின்னு. "ஏன் ப்ரோ வந்து சொல்லியிருக்கலாமா ப்ரோ?" என்ன பண்ண சொல்லுங்கள்? அமைதியாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் வந்து நீங்கள் என்ன கேட்கலாம், அது என் ப்ரேயர் டைம். இப்போ நான் அந்த பாட்டிக்கிட்ட சண்டை போட்டு, அவர்கிட்ட சண்டை போட்டு வேஸ்ட். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் நாவையும் நீங்களும் நானும் காவல் வைத்துக் கொள்ளுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ உதட்டை மூடிக்கொள்ளுகிறோமோ, அவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன காரியம் என்றால் அமைதி. நீங்க ஒரு காரியத்தை நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய அறிஞர்கள், இந்த கவிதை எழுதுகிற ஆட்கள், இந்த பாட்டு லிரிக்ஸ் எழுதுகிற ஆட்கள், புத்தகம் எழுதுகிற ஆட்கள், அவங்களும் மீன் பண்ணல, அநேகரை மீன் பண்ணி சொல்கிறேன். நைட் டைமில் பீச் ஆண்ட போயிட்டு அந்த அலையில் போயிட்டு அமைதியாக அமருவாங்க.
மேபி எல்லாரும் தான், அவங்க மட்டும் இல்லை, வி ஆல் டூ தட். நைட் டைமில் போயிட்டு அந்த பீச்சு, அந்த அலையில் போயிட்டு அமைதியாக அமருங்களேன். அந்த அலையின் சத்தம் உங்கள் காதில் அப்படியே சாஃப்டாக இருக்கும். எந்த விதமான டென்ஷன், எந்த ப்ரெஷரும் எதுவுமே இருக்காது. அப்படியே காமாயிடுவீங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த அலை, ஒரு நிலா, அங்கே அமைதி, அவ்வளோ அமைதி, சைலண்ட் ஆகிடும். எல்லா ப்ரெஷர், எல்லாம் மைண்டு ப்ரெஷர், எல்லாம் உலக சத்தம் எல்லாம் கம்மியாயிடும். உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்த இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாமே அமைதியாயிடும். தெளிவான முடிவு எடுப்போம். ப்ரெஷரில் எடுக்கிற முடிவு எப்பொழுதும் ஆபத்து. நீங்களும் நானும் டென்ஷனான டைம் செட்டில் ஒருத்தங்க மேலே பழி வாங்கணும், இவங்க சரியில்லை, ஈவன் தோ தே ஆர் ராங், தே ஆர் டூயிங் சம் ஈவில் ஒர்க், அவங்க தவறு செய்கிறாங்க, பொல்லாத காரியம் செய்கிறாங்க, இருந்தாலும் டென்ஷனான டைமில் நம்ம அவங்க மேலே முடிவு எடுத்தோம் அப்படின்னா அந்த முடிவு தப்பாக முடிஞ்சிடும். ஆனால் அமைதியான நேரத்தில், காமான நேரத்தில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சக்ஸஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் உலக பிரகாரமான காரியத்தை பார்த்தோம். இப்போ ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வரலாம். ஏன் எனக்குள்ள அந்த பவர் இல்லை, ஏன் எனக்குள்ள அந்த வல்லமை இல்லை, ஏன் எனக்குள்ள அந்த ஸ்ட்ராங்னஸ் இல்லை அப்படின்னா, நான் எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசாமல் அமைதியாக இருக்கிறேன். எங்கே பேசக்கூடாதோ அங்கே நான் தேவையற்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டு இருக்கிறேன். In the place where should I speak, I am not speaking there. In the place where should not I speak, I am speaking there. எங்க பேசணுமோ அங்க பேசுறதில்லை, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசுகிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஆவியானவர் எதை விரும்புகிறார் உங்ககிட்ட என்கிட்டனா பொறுமையும் அமைதியும். உங்களுக்கு நீங்க நான் இழந்த அந்த பவர் ஸ்ட்ரென்தன் வேண்டுமா? நம்முடைய வாயின் வார்த்தை எல்லாம் சுருக்கமாக இருக்கட்டும். தேவைப்பட்டா பேசுவேன், இல்லைனா நான் பேச மாட்டேன். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அது சரியா நீங்க கரெக்டா தீர்மானிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் 6 நாளும் உலகத்தை சரியான வார்த்தையை பயன்படுத்தி உருவாக்குகிறார். எங்கேயாச்சுன்னா ஒரு இடத்துல சொல்லுங்க, அந்த 6 நாளில் கர்த்தர் ஏதோ ஒன்று உருவாக்கிட்டு இல்லை இதை உருவாக்கிட்டார், தேவன் தப்பா உருவாக்கிட்டார், மீண்டும் அதை வார்த்தையில அழைத்தார் என்று எங்கேயாச்சுன்னா ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். Did God created any unwanted things by his word? தேவன் தம்முடைய வார்த்தையினால தேவையற்ற காரியத்தை உருவாக்குனாரா, சிருஷ்டித்தாரா, கிரியேட் பண்ணாரா? இல்லையே. என்ன வார்த்தையை யூஸ் பண்ணாரோ அதே வார்த்தையை அப்படியே நிறைவேறுச்சு. ஐயோ தப்பா பேசிட்டேன், ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன், இல்லவே இல்லை. ஒன்ஸ் he was spoken, it should happen and it should create. ஒரு முறை அவர் பேசிட்டார்னா அது நடந்தே ஆக வேண்டும். அப்படியே கொஞ்சம் புதிய ஏற்பாட்டில் வரும். இந்த தேவனாகிய கர்த்தர் உலகம் உருவாவதற்கு முன்பதாக எந்த இடத்துலையும் தேவையற்ற வார்த்தையை பேசவே இல்லை. கரெக்டாக பேசினாரு, கரெக்டாக உருவாச்சு. அதே தேவனாகிய கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது, தம்முடைய குமாரனை அனுப்பும் பொழுது, அந்த குமாரனும் 12 வயதில் அதிகாரம் உடையவராய் ஆலயத்தில், ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் செய்கிறார். அதற்கு பிறகு 18 ஆண்டு காலம் தன்னை யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை, அமைதியாக இருந்தார். அந்த பக்கம்தான் போறாரு, அந்த பக்கம்தான் வராரு, எல்லாரையும் பார்க்கிறாரு, குஷ்டரோகியை பார்க்கிறாரு, பிளைண்டை பார்க்கிறாரு, பரிசெயரை பார்க்கிறாரு, சதுசெயரை பார்க்கிறாரு, பேகன்ஸை பார்க்கிறாரு, ஆசாரியரை பார்க்கிறாரு, மக்களை பார்க்கிறாரு, நோயில் இருக்கிறவங்களை பார்க்கிறாரு. ஆனால் யார்கிட்டையும் போய் நான் தான் மனுஷகுமாரன், என்னால் சுகமாக்க முடியும் என்று தேவன் பிஃபோர் த டைம், நேரம் வரும் வரைக்கும் தன்னை அவர் யாருக்கிட்டே வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்தார். ஆனால் தன்னுடைய நேரம் வந்த பிறகு அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை பாருங்க, அவர் ஜெபாலயத்தில் பேசுகிற வார்த்தை பாருங்க. சூம்பின கை உடைய ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான், நடுவில் நிற்க வைக்கிறார். இப்போ பரிசெயரும் சதுசெயரும் குற்றம் பிடிக்கலான்னு யோசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவனுடைய மாடோ இல்லை ஏதோ ஒன்று விழுந்துடுச்சு ஓய்வு நாளில், என்ன பண்ணுவீங்க? அதை காப்பாற்றுவீங்களா, அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? அப்போ நீங்கள் மட்டும் என்ன கேள்வி கேட்குறீங்க, ஓய்வு நாளில் சுகமாக்கலாமா, சுகமாக்க கூடாதான்னு? இதில் என்ன தப்பு? நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக தான் இருக்கிறேன் அப்படின்னு சுகமாக்கினார். இது ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வார்த்தையில் பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்ஷனை நம்ம ஜெயிக்கணும். ஊழிய பாதையில் நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இதை சாதிப்பேன், அதை சாதிப்பேன், பிஸ்னஸில் இதை சாதிப்பேன், அதை சாதிப்பேன்றது பதிலாக உங்களால் சாதிக்க முடியுமான்ற இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டீங்களான்னு பாருங்க. நீங்களும் நானும் இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை, நம்மளால முடியுமா? என்னால் அது முடியும்.
அப்போது கரெக்டான வார்த்தையை பேசணும். நாம் என்ன பேசணுமோ அதை நம்ம செய்து காமிக்கணும். வார்த்தை மட்டும் இருந்து ஆக்ஷனில் வெளிப்படுத்தலை அப்படின்னா இட்ஸ் வேஸ்ட். இட்ஸ் வேஸ்ட். நாம் பேசுகின்ற வார்த்தையின்படியே நம்முடைய செய்கை இருக்குது என்றால் we are great. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி தேவையற்ற வார்த்தையை எதையும் யூஸ் பண்ணாம சிருஷ்டிப்பை ரொம்ப அழகா நேர்த்தியா பல 6000 வருஷத்திற்கு ஏற்றவாறு 6000 வருஷத்துக்கு வேணும் அவர் உருவாக்குற ஒவ்வொரு காரியமும் அதை மைண்ட்ல வைத்து அதுக்கு பவரை கொடுத்து யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தை அவ்வளோ அழகா உருவாக்குனாரு. தேவையற்ற வார்த்தை எங்கேயும் பேசல. ஒன்று பேசினார்னா ரிவர்ஸ் வர வாய்ப்பு இல்லை. தட்ஸ் ஆல். முடிச்சுட்டு தான் வரும், நிறைவேற்றிட்டு தான் வரும். அவர் தன்னை மாற்றிக்க மாட்டார். தப்பாக பேசிட்டப்பான்னு மாற்றிக்கல. அதே தேவனாகிய கர்த்தர் மனுஷனாக அவதரித்து வரும் பொழுதும் அதே ஃபார்முலாவை அதே ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணுறார். என்ன ஃபாலோ பண்ணுறார்? புதிய ஏற்பாட்டில் சுகமாக்கணும் கிட்ட எங்கேனா ஒரு இடத்துல அச்சுச்சோ இந்த வார்த்தை நான் தேவையில்லாமல் பேசிட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை, சிலுவையில் ஏதாச்சும் ஒரு வார்த்தை தேவையற்ற வார்த்தையை பேசினாரா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழும் வரைக்கும் சரியான வார்த்தையை பேசினார், தேவையற்ற வார்த்தையை பேசல. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் நிரப்பப்பட்டு மீண்டும் வல்லமையாக பயன்பட வேண்டும். அது ஊழிய பாதையா இருக்கலாம், தனிப்பட்ட ஊழிய பாதையா இருக்கலாம், இல்லை நீங்க வளர்ந்து கொண்டு இருக்கலாம், இல்லை தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கலாம், இல்லை பெரிய ஊழியமாக இருக்கலாம், சின்ன ஊழியமாக இருக்கலாம், ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கின்ற வாஞ்சை இருக்கலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய வார்த்தை தான் உங்களை தீர்மானிக்கும். நீங்க தேவையற்ற நபரிடத்தில் அமர்ந்து கொண்டு தேவையற்ற வார்த்தையை தேவையற்ற குப்பை காரியங்களை அமைதியாக அழகா பேசிக்கொண்டு அவங்க உங்களை கீழே புல் பண்ணுவாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்க அப்பா, என்னுடைய அப்பா யூதராஜ சிங்கம். அவர் கெர்ஜித்தார்னா பூமி தாங்காது. அவருடைய மகன் மகள் நாம் எங்க என்ன பேச வேண்டும் என்று நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுவேன், எங்க பேசக்கூடாது அங்க பேச மாட்டேன். நீங்க நான் கேட்கலாம், எதற்காக? நம்ம எல்லாமே பேசலாமே, எல்லாமே பேசலாம். ஆனால் ஆவியானவர் என்பவர் நம்முடைய அமைதியை எதிர்பார்க்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய நாவை அடக்கி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறோமோ ஆவியானவர் நம்மிடத்தில் அளவுக்கு அதிகமாக ஆறாக பேருக்கு எடுத்து ஓடுவார். வேர்ட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். ஒரு நபர்கிட்ட பேசுறது தவறல்ல. பரிசுத்த ஆவின் வட்டத்திலிருந்து நீங்க பேசுறீங்களா? நான் பேசுறேன்னா பரிசுத்த ஆவினுடைய பவுண்டரியிலிருந்து வெளியே இருந்து பேசுறேன்னா? நீங்க நான் சிலது கேட்கலாம், தம்பி நான் கூட பேசலாம், கெட்ட வார்த்தை பேசல, கெட்ட காரியங்கள் பார்க்கல, கெட்ட காரியங்கள் செய்யல, என் நண்பர்கிட்ட தான் பேசுறேன், இவங்ககிட்ட தான் பேசுறேன், அவங்க கிட்ட தான் பேசுறேன். குட். என்ன பேசுறீங்க? எப்படி பேசுறீங்க? ஒரு ராஜாவுடைய மகனா இருந்து பேசுறீங்களா? அல்லது இயேசு கிறிஸ்து யாரோ ஒருத்தர் எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேசுறீங்களா? பேசுறோமா? Your word gives you respect. உங்க வார்த்தை உங்களுக்கு பப்ளிக்ல மதிப்பை கொடுக்கும். என் அப்பா எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட அன்னெசரியா பேசல. பேகன்ஸ் டிஸ்டர்ப் பண்றாங்க, கொஸ்டினா கேட்குறாங்க, அவங்களுக்கு மிக அழகாக பதில் கொடுக்கிறார். நீங்க நான் இழந்த வல்லமை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீதிமொழிகள் 17:28 உங்களுக்கான வார்த்தை. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். மூடன் ஞானவானாக மாற முடியும் என்றால் நம்ம ஏற்கனவே ஞானத்தால் நிறைந்திருக்கிறோம். இப்போ நமக்குள்ள அந்த வல்லமை பவர் இல்லை. ஏன் இல்லை? லூஸ் டாக், தேவையற்ற வார்த்தைகள், பரிசுத்த ஆவிக்கு இடம் இல்லை. நம்முடைய சத்தங்கள் அதிகமாக நமக்குள்ள கேட்க ஆரம்பிக்கிறது. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்களுக்கு இப்படி ரிப்ளை பண்ணுவோமா, இவங்களுக்கு இப்படி ரிப்ளை பண்ணுவோமா, டைம் கிடைக்கட்டும். நாம் அடுத்தவங்களை எப்படி தாக்கலாம் என்று நமக்குள்ள பேசி கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நமக்காக பேச அனுமதி கொடுக்கல. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஸோ நான் பதில் கொடுக்கறதுக்காக ப்ரிப்பரேஷனில் இருக்கிறேன், டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் என்ன செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்கள நான் பதில் கொடுப்பதற்காக என்ன நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றோம். இந்த இடத்துல ஆவியானவருக்கு வேலை இல்லை. ஆனால் ஆவியானவரை எனக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார், எப்படி பிரச்சனையை கையாள வேண்டும் என்று. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். யுவர் வேர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேசுகிறது தப்பு இல்லை, பேசுகிற நபரும் தப்பு இல்லை, எவ்வளோ நேரம் பேசலாம், ஆனால் எப்படி பேசுகிறீங்கிறது ரொம்ப முக்கியம்.
ராஜாவுடைய மகனா பேசுறீங்களா? உலகத்தை உருவாக்கின தேவனுடைய பிள்ளையா இருந்து பேசுறீங்களா? உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்க அடையாளத்தை லூஸ் பண்ணிட்டு பேசுறீங்களா? அல்லது எப்பொழுதும் பரிசுத்த ஆவியை கேரி பண்ணிட்டு பேசுறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, அவரை பிரேஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.